அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். தை மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த ஊர் போதும் சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், வள்ளிமலை அடுத்த திகுவாப்பள்ளி. இங்க வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் கோவிலுக்காக நாடகம் வைக்கிறாங்க. இன்னைக்கு விநாயகரோட சரித்திரம் நம்ம திகுவாப்பள்ளியில நாடகம் இருக்கு, போய் பாருங்க. ஏன்னா விநாயகருடைய சரித்திரம் எல்லா டீமும் பண்ண மாட்டாங்க. நம்ம விநாயகர் சரித்திரம் பண்றதுக்குன்னு ஒரு 2-3 டீம் தான் இருக்கு. அதுல நம்ம கலவை கூற்றோட முத்துமாரியம்மன் நாடக மன்றம் ரொம்பவே சிறப்பா விநாயகர் சரித்திரத்தை நடத்துவாங்க. நம்ம வள்ளிமலை சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய நாடக கலை ரசிகர்கள்லாம் போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றம், பெரிய கொழப்பலூர் அடுத்த தெல்லாரம்பட்டு. அங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பூஜைக்கான நாடகம் ஆண்டுதோறும் நம்மளுடைய தனுஷ் நாடக மன்றம் தெல்லாரம்பட்டுல நாடகம் நடத்திட்டு வராங்க. சிவஸ்ரீ நாடக மன்றம், ஓச்சேரி அடுத்த ஆயர்பாடி. குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், சட்டத்தாங்கல் அடுத்த வந்தவாசி டு சட்டத்தாங்கல் அடுத்த புதுக்கோட்டை அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்திற்கு நாடகம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், பாலுச்செட்டி சத்திரம், காஞ்சிபுரம் டு பாலுச்செட்டி சத்திரம் அடுத்த கிளார் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றத்திற்கு நாடகம். சக்தி கணபதி நாடக மன்றம், வந்தவாசி அடுத்த மேல்பாதி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சக்தி கணபதி நாடக மன்றத்திற்கு நாடகம். வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த தென் கடப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றம், வாலாஜா அடுத்த தென் கடப்பந்தாங்கல் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வந்தவாசி கலைதேவி நாடக மன்றத்திற்கு நாடகம். இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பார்த்துட்டு வரும்போது அப்படியே நீங்க எங்களுக்கு ஆதரவு எப்படி கொடுக்குறீங்களோ அதே போல உங்களுடைய ஆரோக்கியமும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நான் அடிக்கடி நிறைய சொல்லுவேன், தலைக்கவசம் போட்டுட்டு போங்க, அது உயிர் கவசம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எல்லாத்த விட முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த தை மாசத்து பனி வந்து தரைய நினைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அதிகமான பனி இருக்கு. இந்த மாதிரி டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப காலையில எல்லாம் எல்லாருமே வந்து இந்த சனி ஞாயிறானா லீவுக்கு ஊருக்கு வருவீங்க, திரும்ப மண்டே ஆனா ஊருக்கு போவீங்க. சென்னையில வேலை செய்யறவங்க இருப்பீங்க, பெங்களூர்ல வேலை செய்யறவங்க இருப்பீங்க. 2 வீலர்ல நிறைய பயணம் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி கலை ரசிகர்கள் நிறைய நைட் டைம்ல நாடகத்தெல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்க. தலைக்கவசம் உயிர்கவசம் மட்டும் இல்லாம காதுல வந்து இந்த பனியோடைய காத்து அதிகமா உள்ள போகக்கூடாது. சின்ன வயசா இருந்தாலும் கூட அந்த காத்து வந்து காதுல நிறைய போச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த கை கால்லாம் வந்து சின்ன வயசுல நிறைய பேருக்கு விழுந்துருது. சமீபத்துல இந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நாடகம் ஒப்பந்தம் செய்ய வரும்போது ஒரு 30 வயசை விட கம்மி ஒரு சின்ன தம்பிக்கு வந்து ஒரு கை கால் வராம இருந்தது. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நானும் தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய கேள்விப்படுறது என்னன்னா, பனியில பைக்ல எதுவுமே காதுல கட்டாம வரவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த ஈரம் உடம்புல அதிகமா சேரும் போது கை கால்லாம் நிறைய அது மாதிரி ப்ராப்ளம் வருது சின்ன வயசுலயே. இது வந்து ஒரு சின்ன விஷயம் தான். இதுல நம்ம அலட்சியம் பண்ணும்போது வாழ்க்கையே புரட்டி போட்டுரும். வேற எந்த நோய் வந்தாலும் மாத்திரை மருந்து சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம். இது வந்துருச்சுன்னா அதோட லைஃப்ல எந்த வேலையும் சரியா செய்ய முடியாது. சாப்பாட்டு பொருள்களே நிறைய விஷயங்களை சேர்த்துக்க முடியாது. அது மாதிரிலாம் இருக்கு. நம்மளோட யூடியூப் சேனல் நிறைய சகோதரர்கள் பார்க்கும்போது ஒரு சில சின்ன நல்ல கருத்துக்களை நம்ம சொல்லும் போது போய் 100 பேருக்கு போய் சேரும். இப்ப நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா நீங்க உங்க அண்ணன் தம்பிங்களுக்கு வெடிகாலம் டிராவல் பண்றவங்க சொல்லி அனுப்புவீங்க, அப்பா சித்தப்பா அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்லுவீங்க. நான் சொல்றதை நீங்க ஒரு 1000 பேர் பாக்குறீங்கன்னா நீங்க ஒரு 1000 பேருக்கு சொல்வீங்க இல்லையா? அது ஒரு 1000 பேருக்கு பயனடையும் இல்லையா? அதனால பனி நேரத்துல தயவு செய்து காதுல எதுவுமே போடாம போகாதீங்க. ஒண்ணு ஹெல்மெட் போடுங்க, இல்ல ஏதாவது குல்லா மாதிரி போடுங்க. மாசி மாசம் வரைக்கும், மாசி பங்குனி வரைக்கும் கொஞ்சம் பனி காத்து காதுல படாம பாத்துக்கோங்க. பெரியவங்களுக்கு அப்படி ஆயிடுச்சு, வாழ்க்கையில எல்லா கடமையும் முடிச்சுட்டு உங்களுக்கு அப்படி ஆனா பரவாயில்ல. அதுவே கஷ்டம்னா அதுவே பரவாயில்ல. ஆனா சின்ன சிறு பிள்ளைங்க ரொம்ப உஷாரா அவங்களுடைய உடம்பு பாத்துக்கோங்க. பனி ரொம்ப ஆபத்து, அதனால பாத்துக்கோங்க. தொடர்ந்து நம்மளுடைய நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.